ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு குபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ரூட் தான் பார்க்க போகிறோம். S570S இங்கேருந்து சிறுசேரி ஐடி பார்க்கு தாங்க போக போகிறேன், அதுவும் ஏசி பஸ்ஸில். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு இந்த 570S வித்தின் 15 மினிட்ஸ்க்கு ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு அவைலபிளாக இருக்குங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இதோட டிக்கெட் ஃபேர் 60 ருபீஸ். டைம் 11:52. இப்போது எத்தனை மணிக்கு சிறுசேரி ஐடி பார்க் ரீச் பண்ணுறோன்றத எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோலேயே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது MMDA பஸ் ஸ்டாப்புங்க. MMDAக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது அரும்பாக்கம். இந்த பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பேருந்து, ஏசி பஸ்ஸு எல்லாமே கொடுக்கறதுனால ஃப்ரண்ட் வியூ வைஸ் நான் அதிகமாக எடுக்கல, சைட் வியூ தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வடபழனி பிரிட்ஜுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீடாகவே போய் ரீச் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறது சிவன் கோயில் பஸ் ஸ்டாப். ஏசி பஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயில் காலத்துலலாம் இந்த ஏசி பஸ்ஸே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே மைல்டாக தான் இருக்குது ஏசி, ரொம்ப ஹையாகலாம் இல்லை. தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏசி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டெம்பரேச்சர் அளவு நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏறின இந்நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே மழையே பெய்யுதுங்க. இப்போது பஸ் நிற்கிறது அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. நார்மல் பஸ்ஸில் வந்தால் கூட உங்களுக்கு மழை பெய்யுது, விண்டோவை இறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. உள்ளேயே நல்லா குழுன்னு இருக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. விண்டோ இறக்குற பிரச்சனையும் கிடையாது. வியூ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது அடுத்ததாக நம்ம கிராஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா காசி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. காசி தியேட்டர் பிரிட்ஜு தாண்டின உடனே அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஈக்காட்டுத்தாங்கல் பஸ் ஸ்டாப்புங்க. ஈக்காட்டுத்தாங்கல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகுது. இப்போது பஸ்ஸு கிண்டி சிப்காட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப்புங்க. சிப்காட்லேருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன தான் மழை அடித்தாலும் உள்ளே எதுவுமே தெரில, நல்லா கூலிங்காக இருக்குது. கிண்டிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு டுவர்ட்ஸ் வேளச்சேரி ரூட்டு தாங்க கட் ஆகுது. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு போகாது. அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட் கட் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு உண்டான வழிங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வேளச்சேரி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது குருநானக் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. ஃபீனிக்ஸ் மால்லாம் போனால் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். குருநானக் காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப். தண்டீஸ்வரத்துக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க விஜய்நகர் பஸ் ஸ்டாப். இது தாங்க வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் ஜேர்னியாக இருக்குது. உள்ள சில்னஸ் நல்லாவே இருக்குது. அண்டு வேளச்சேரி வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னால 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்க அடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை அப்படியே ட்ராவல்லே பார்க்கலாம். வேளச்சேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாரதி நகர் பஸ் ஸ்டாப். இந்த ரூட்டு ரொம்பவே பெரிய ரூட்டுன்றதுனால நான் மெயின் பஸ் ஸ்டாப் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன். அடுத்ததாக பஸ் நிற்கிறது சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் பஸ் ஸ்டாப். இது தாங்க தரமணி பஸ் ஸ்டாப். இங்கேருந்து நீங்கள் பின்னாடியே தரமணி பஸ் ஸ்டாப்புக்கும் போகலாம், முன்னாடி தரமணி ரயில்வே ஸ்டேஷனும் போகலாங்க. பஸ் இப்போது ரைட்டில் டேர்னாக வருதாங்க OMR ரோடு. இந்த OMR ரோட்டில் ஃபஸ்ட்டு வர்றதான் பார்த்தீங்கன்னா SRP டூல்ஸ் பஸ் ஸ்டாப். SRP டூல்ஸுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க.
கந்தச்சாவடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க. பெருங்குடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சீவரம் பஸ் ஸ்டாப்புங்க. சீவரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது துரப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. டிபி ஜெயின் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க. மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பிடிசி பஸ் ஸ்டாப். இங்கே இறங்குனீங்கன்னா எழில் நகர் கண்ணகி நகருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாங்க. பிடிசி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது டிசிஎஸ் பஸ் ஸ்டாப்புங்க. டிசிஎஸ் பஸ் ஸ்டாப்பு அரவிந்த் தியேட்டர்லாம் தாண்டின உடனே இப்போ பஸ் நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் எக்ஸ்சேஞ்சர் பஸ் ஸ்டாப். எக்ஸ்சேஞ்சர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சோழிங்கநல்லூர், அதாவது ஈசிஆர் போகிறதுக்கு உண்டான வழி. அடுத்ததாக பஸ் நிற்கிறது சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நம்ம சோழிங்கநல்லூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சோழிங்கநல்லூர் ரீச் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 1:30. டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லைன்னா ஹாஃப் ஹவரில் சோழிங்கநல்லூர் வந்துடலாங்க. உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க. பொன்னியம்மன் கோயிலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது குமரன் நகர் பஸ் ஸ்டாப். குமரன் நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சத்யபாமா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. சத்யபாமாக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க நாவலூர் பஸ் ஸ்டாப். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏஜிஎஸ் நாவலூர் பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. அங்கே ஆள் இறங்க இல்லாதனால இந்த நாவலூர் பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிது. நாவலூருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறது மெரினா மால் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த மெரினா மால். மெரினா மால் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைட் சிறுசேரி சிப்காட்டுக்குள்ளே கட் ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் 5 கிலோமீட்டர்ஸ், திருப்போரூர் 13 கிலோமீட்டர்ஸ். பஸ் இப்போ நிற்கிறதாங்க சிறுசேரி டிசிஎஸ் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இங்கே சிறுசேரி சிப்காட்டுக்குள்ளே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். 12 மணிக்கு ஏறினேன், 2 மணிக்கு இங்கே சிப்காட் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. சிப்காட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்து அதே ரோட்டில் தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி இருக்குங்க. இந்த சிறுசேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்வேவுக்கு 102, 570S கோயம்பேடு, 19 பார்த்தீங்கன்னா சைதாப்பேட், 105 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. 102 கட் சர்வீஸ் டைட்டில் பார்க் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மெயினாக சொல்லணும்னா இந்த 102ம் 570S பஸ்ஸும் தாங்க இந்த சிறுசேரி சிப்காட்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கோயம்பேடில் இருந்தும் ப்ராட்வேல இருந்து தான் இந்த சிறுசேரிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஏசி பஸ்ஸு தாங்க கோயம்பேடுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. வித்தின் ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு இங்கேருந்து போயிட்டே தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.